சரி, என்னாச்சு? ஏன் சேடா இருக்க? அவன் ரொம்ப டேலண்டட். அவன் நல்லா படிப்பான், நல்லா விளையாடவும் செய்வான். அது நல்லது தானே. அதுக்கு ஏன் சேடா இருக்க? நல்லதுதான், ஆனா அவன் ரொம்ப ரூடா பேசுவான். எப்படி? எல்லா நேரத்திலையும் நான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லுவான். அது அகங்காரம். ஹரி, அகங்காரம்னா நம்ம தான் பெருசு, நம்ம தான் கிரேட்னு ஃபீல் பண்ணுறது. அப்போ அது ரொம்ப தப்பு தானே. காட் பனிஷ் பண்ண மாட்டாரா? காட் நம்ம யாரையும் பனிஷ் பண்ண மாட்டாங்க ஹரி. காட் நம்மளுக்கு வெறும் லெசன் தான் சொல்லி தருவாங்க. சரி, இந்த திருமலா டெம்பிள்ல இது மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருக்கா? இருக்கு, ஆனா திருமலா டெம்பிள்ல இல்ல, பட் அதுக்கு ரிலேட்டடா. அப்போ அந்த ஸ்டோரிய சொல்லு பவி. ஒரு காலத்துல பிருகு மகரிஷின்னு ஒரு பெரிய ரிஷி இருந்தார். ஓ, அவர் என்ன பண்ணார்? அவரும் மற்ற ரிஷிகளும் சேர்ந்து ஒரு பெரிய யாகம் பண்ணணும்னு சரஸ்வதி ரிவர் கிட்ட மீட் பண்றாங்க. ஒரு யாகம் பண்ணணும்னா ஏதாவது ஒரு காட நினைச்சுக்கிட்டு அவங்கள அந்த இடத்துக்கு இன்வோக் பண்ணி ப்ரே பண்ணுவாங்க. இன்வோக்னா என்ன? காட்ஸை இன்வோக் பண்ணதுன்னா இன்வைட் பண்ணதுன்னு அர்த்தம் ஹரி. ஓ சரி, எல்லா காடும் ஒண்ணுதானே? ஆமா, பட் அவருக்கு எல்லாமே தெரியுங்கிற அகங்காரம் இருந்தது. ஸோ அவர் நம்ம திரிமூர்த்தியான பிரம்மா, விஷ்ணு அண்ட் சிவாவை டெஸ்ட் பண்ணுவோம்னு அவங்கள யார் சுப்ரீமோ அவங்கள இன்வோக் பண்ணுவோம்னு கிளம்பிட்டாரு. ஓ, ஃபர்ஸ்ட் சத்தியலோகத்துக்கு போனார். அங்க பிரம்மா அவரோட கிரியேஷன்ல ரொம்ப இன்வால்வ்டா இருந்தாரு. காடஸ் சரஸ்வதியும் அவரோட கிரியேஷனை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே பிருகு மகரிஷிய பார்க்கவே இல்லை. வச்சுச்சோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் பிருகு மகரிஷி கோபமா வந்து அவர் பிரம்மாவை ரொம்ப திட்டார் அண்ட் கர்ஸ் பண்ணிட்டார். என்ன சரியா நீங்க ட்ரீட் பண்ணாததுனால உங்களுக்குன்னு பூலோகத்துல டெம்பிளே இருக்காதுன்னு. அப்புறம் எங்க போனாரு? அவரு சிவனை பார்க்க கைலாயத்துக்கு போனாரு. அங்க அவரும் பார்வதி தேவியும் ரொம்ப டீப் மெடிடேஷன்ல இருந்தாங்க. ஸோ இவர் வந்தத அவங்களும் கவனிக்கல. அப்புறம் இவரையும் கர்ஸ் பண்ணிட்டாரா? ஆமா, பூலோகத்துல உங்களை லிங்க வடிவத்துல தான் கொண்டு வாங்கன்னு. ஏன் இவ்வளவு கோவப்படுறாரு பவி? அவரோட அகங்காரம் தான் அவரை கோபப்பட வைக்கிறது. தென் விஷ்ணுவை பார்க்கலையா? நெக்ஸ்ட் வைகுண்டத்துக்கு தான் போனாரு. அங்க விஷ்ணுவும் ரொம்ப டயர்டா மகாலட்சுமியோட மடியில தூங்கிட்டு இருந்தாரு. நம்ம எல்லாரையும் ஆட்டி வைக்கிறவரே அவர்தான். அப்ப எவ்வளவு டயர்டா இருக்கும். ஆமா ஆமா, ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ணாலே அம்மா டயர்ட் ஆயிடுறாங்க. ஸோ விஷ்ணுவும் பிருகு மகரிஷிய இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு கோவப்பட்டு அவரை செஸ்ட்ல உதைக்கிறாரு. காடையே உதைச்சிட்டாரா? அப்போ காடவுக்கு ஏதாவது லெசன் சொல்லி கொடுத்தாரா? இந்த பிருகு மகரிஷி ஏன் இவ்வளவு ப்ரைடும் அகங்காரமோட இருக்கா
விட்டுட்டாரு தெரியுமா? ஏன்? ஏன்னா அவர் கால்ல ஒரு கண்ணு இருந்தது. சோ அதான் இப்படி அவர் பண்ணாரா? அப்போ பகவான் விஷ்ணுவுக்கு அவர் மேல கோபமே வரலையா? இல்ல ஹரி, என் செஸ்ட உதைச்சு உங்க கால் வலிக்கும், சாரி, நான் தூங்கின்னு இருந்தேன்னு சொன்னாரு. அப்படியே அவர் கால்ல இருந்த ஐ ஆஃப் பிரைட அமுக்கி விட்டுட்டாரு. ஓ, சூப்பர் லெசன்ல. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே. இவரை பார்த்த லக்ஷ்மி தேவி, நான் உங்க செஸ்ட்ல இருக்கேன், பட் நீங்க இன்னுமே சொல்லாம அவர் காலை பிடிச்சு விடுறீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கோவமா வைகுண்டத்திலேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் அவங்க இல்லாத வைகுண்டத்துல மகாவிஷ்ணுவால இருக்கவே முடியல. அவரோட எப்பவுமே லக்ஷ்மி தேவி இருப்பாங்க. அப்புறம் லக்ஷ்மி தேவிய தேடி அவரும் பூலோகத்துக்கு வந்துட்டாரு. லக்ஷ்மி தேவிய தேடி வரும்போது அவர் திருமலையில ஸ்டாப் பண்ணி அவரோட வைஃப் கிடைக்கணும்னு ப்ரே பண்ணாரு. அவர் அசைய கூட இல்ல. டேஸ் வீக்ஸ் ஆச்சு, வீக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு. அவரை சுத்தி ஒரு பெரிய புத்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சிருப்பார்ல. ஆமா ஹரி, அவரோட கஷ்டத்தை பார்த்து பிரம்மாவும் சிவாவும் கவ் அண்ட் கஃப் ஃபார்ம்ல வந்து அவருக்கு மில்க் கொடுப்பாங்க. ஸோ இதுல ஃப்ரெண்ட்ஸோட யூனிட்டியும் தெரியுது. சரியா சொன்ன ஹரி. அப்புறம் லக்ஷ்மி தேவிய ஃபைண்ட் பண்ணாங்களா? லக்ஷ்மி தேவி தான் பத்மாவதியா ஆகாஷ ராஜாக்கு கிடைக்கிறாங்க ஒரு கோல்டன் லோட்டஸ்ல. அப்புறம் ஸ்ரீனிவாசரும் பத்மாவதியும் மீட் பண்ணுவாங்க அண்ட் மேரி பண்ணுவாங்க. ஸ்ரீனிவாசர் தான் விஷ்ணுவா? ஆமா ஹரி, கலியுகத்தோட காடா இந்த திருமலால பிளஸ் பண்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பவி, என் ஃப்ரெண்டுக்கு இந்த ஸ்டோரி சொல்றேன். அண்ட் இந்த திருமலா டெம்பிளும் ரொம்ப ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ், எங்க கூட டிராவல் பண்ண லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Bhavi and